ஹலோ குட்டீஸ், அப்புறம் பெற்றோர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்ம பழங்கால தமிழ் மரபுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க போற இந்த சுவாரஸ்யமான பகிர்வுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்குற பல பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி ரொம்பவே சூப்பரான மேஜிக் கதைகள் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். முதல்ல குட்டீஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நாம கோயிலுக்கு போறப்போ ஏன் சாமிக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறோன்னு எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? தேங்காய் உடைக்கிறதுங்கிறது சும்மா ஒரு பழக்கம் மட்டும் இல்லைங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம தலக்கணம், அதாவது நம்மளுடைய ஈகோவை சாமிக்கு முன்னாடி சுக்கு நூறா உடைச்சு ஒரு சுத்தமான மனசை கொடுக்கறோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இது போலவே நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்களை எல்லாம் நாம சும்மா தெரிஞ்சுக்க போறதில்ல, ஒரு 3 சூப்பரான மேஜிக் கதைகள் மூலமா புரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதைகள்: முதலாவது தண்ணீரும் சொம்பும், 2வது மாம்பழத்துக்காக நடந்த ஒரு மாபெரும் ரேஸ், 3வது இதயத்துல கட்டுன ஒரு கோயில். என்ன, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க அந்த கதைகளுக்குள்ள போலாம். பகுதி 1, ஏன் கோயிலுக்கு போகணும்? ஒரு புத்திசாலி சாமியாரோட கதை மூலமா இதுக்கான விடையை நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஒரு தடவை ஒரு சீடன் அவரோட குருநாதர்கிட்ட போய், குருவே, நாம ஏன் கோயிலுக்கு போகணும், வீட்லயே உட்கார்ந்து சாமியை கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு, சரி, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. சீடனும் உடனே ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தான். ஆனா குரு என்ன சொன்னாரு தெரியுமா? நான் தண்ணி தானே கேட்டேன், சொம்பு கேட்கலையே, வெறும் கையில தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சீடனுக்கு ஒரே குழப்பம். குருவே, கையில தண்ணி கொண்டு வந்தா அது கீழே சிதறி வீணாயிடுமே அப்படின்னு கேட்டான். இதுக்கு குரு சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். வீட்ல இருக்கும்போது நம்ம மைண்டு டிவி, கேம்ஸ்னு பல விஷயங்கள்ல அலைவாயும், கவனம் ஈஸியா சிதறும். ஆனா கோயில்ல அந்த அமைதியான சூழல் இருக்கிறதால நம்ம மனசு முழுமையா சாமி மேல மட்டுமே ஃபோக்கஸ் ஆகும். இதுல இருந்து அந்த குருநாதர் என்ன சொல்ல வராருன்னா, ரொம்ப சிம்பிள். பக்திங்கிறது தண்ணி மாதிரி, கோயிலுங்கிறது ஒரு சொம்பு மாதிரி. கையில எப்படி தண்ணி நிக்காம சிதறி போகுமோ அதே மாதிரிதான் வீட்ல இருக்கும்போது நம்மளோட பக்தி வேற வேற ஆசைகள்னால சிதறி போக வாய்ப்பு இருக்கு. பக்திங்கிற தண்ணிய கீழே சிந்தாம பத்திரமா வச்சுக்க கோயிலுங்கிற அந்த சொம்ப நமக்கு கண்டிப்பா தேவை. எவ்ளோ எளிமையான ஆனா ஆழமான ஒரு விளக்கம் இல்லையா? பகுதி 2, மாம்பழத்துக்கான பந்தயம். ரொம்ப வேகமான முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விவேகமான விநாயக பெருமானுக்கும் நடுவுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான ரேஸ் பத்தின கதை இது. நீங்க இப்ப பாக்குற இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, இத கவனிச்சீங்களா? இந்த கதைகள் எல்லாம் நேத்து இன்னைக்கு தோன்றினது கிடையாது. பல 100 வருஷங்களா அழகான தமிழ் எழுத்துக்கள்ல பனை ஓலைகள்லயும் பழங்கால நூல்கள்லையும் எழுதி நமக்காகவே ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வந்த பொக்கிஷங்கள் இது. சரி, அந்த மாம்பழ கதை என்னன்னு பாத்துருவோமா? ஒரு நாள் கைலாய மலையில நாரத முனிவர் ஒரு ஸ்பெஷலான மேஜிக் மாம்பழத்தை கொண்டு வர்றார். அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களோட 2 பசங்களுக்கும் ஒரு செம சேலஞ்ச் கொடுக்கறாங்க. உலகத்தை யார் முதல்ல 3 முறை சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கே இந்த மாம்பழம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம முருகப்பெருமான் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம தன்னோட மயில் வாகனத்துல ஏறி செம்ம ஸ்பீடா பிரபஞ்சத்தையே சுத்தி வர கிளம்பிட்டாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு தெரியுமா? ரொம்ப கூலா யோசிச்சு அவரோட பெற்றோரான சிவபார்வதிய மட்டுமே 3 முறை சுத்தி வந்தாரு. விநாயகர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு தெரியுமா? அவர் சொன்ன பதில் ரொம்பவே அழகு. விநாயகர் சொன்னாரு, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா அம்மா தான் இந்த மொத்த பிரபஞ்சமுமே அப்படின்னு. இந்த அன்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் அந்த சூப்பரான மாம்பழத்தை விநாயகருக்கே பரிசா கொடுத்துட்டாங்க. சோ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான அறிவுங்கிறது உலகத்தை சுத்தி வர்றதுல மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையும் அப்பா அம்மாவையும் முழுமையா நேசிக்கிறதுலயும் மதிக்கிறதுலயும் தான் இருக்கு. அவங்கள கொண்டாடுறது தான் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு பயணம். குட்டீஸ், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாம 3வது பகுதிக்கு வந்துட்டோம். இதயத்துல கட்டின ஒரு கோயில். இது ரொம்பவே பெரிய ஒரு ராஜாவுக்கும் பூசலார் அப்படிங்கிற ஒரு ஏழை தொழிலாளிக்கும் இடையில நடந்த ஒரு நெகிழ்ச்சியான கதை. பல்லவ நாட்டு ராஜா ஒருத்தன் ரொம்ப விலை உயர்ந்த கற்களை எல்லாம் வச்சு பல வருஷமா ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலை கட்டி முடிச்சான். அதே ஊர்ல வாழ்ந்து வந்த பூசலார் அப்படிங்கிற ஏழை பக்தனுக்கும் அப்படி ஒரு கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவர்கிட்ட சுத்தமா காசே இல்ல. அதனால அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட கற்பனையிலேயே ஒவ்வொரு நாளும் செங்கல் செங்கலா அடுக்கி மனசுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி முடிச்சாரு.
ஒன்னு ராஜாவோட நிஜ கோயில், இன்னொன்னு பூசலாரோட மனக்கோயில். அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் ட்விஸ்ட். கும்பாபிஷேக நாளும் வந்துச்சு. ராஜா பெரிய விழாவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா. ஆனா சிவபெருமான் ராஜாவோட கனவுல வந்து, நான் இன்னைக்கு பூசலார் கட்டின கோயிலுக்கு போக போறேன், உன்னோட கோயிலுக்கு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு ஒரே ஷாக். தேடி போய் பார்த்தா பூசலார் நிஜத்துல எந்த கட்டிடமும் கட்டல. தன்னோட முழுமையான பக்தியால மனசுக்குள்ளேயே தான் அந்த கோயில கட்டியிருந்தாரு. சாமிக்கு தேவை நம்மளோட உண்மையான அன்பும் பக்தியும் தானே தவிர காசும் பணமும் இல்ல அப்படிங்கறது இது ரொம்ப அழகா காட்டுதுல. பகுதி 4, ஆழமான அர்த்தம். நாம பார்த்த இந்த 3 கதைகளுமே சும்மா டைம் பாஸுக்காக சொல்ற கதைகள் கிடையாது. நம்ம சடங்குகளுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிய வைக்கிற சாவிகள். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டோன்னு ஒன்னா பார்க்கலாமா? நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய சூப்பரான விஷயங்கள் என்னன்னா, விஷயம், தேங்காய் உடைக்கிறதுங்கிறது அலைபாயிர நம்ம மனச ஒரு நிலைப்படுத்த உதவுது. 2வது, நம்ம பக்தி சிதறாம பாதுகாக்க கோயில் ஒரு சொம்பு மாதிரி செயல்படுது. 3வது, விநாயகர் காட்டினது போல நம்ம அப்பா அம்மாவை மதிக்கிறது தான் உண்மையான அறிவு. அப்புறம் கடைசியா பூசலார் கதை மூலமா நாம கத்துக்கிட்டது, நீங்க உங்க சொந்த இதயத்துல அன்பனால கட்டுற கோயில் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரமாண்டமான கோயில். சரி, நாம இந்த சுவாரஸ்யமான பகிரோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்வளவு அற்புதமான நம்ம பண்பாட்டு விழுமியங்களை இன்னைக்கு இருந்து உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எப்படி பயிற்சி செய்ய போறீங்க? தேங்காய் உடைக்கிறதுல ஆரம்பிச்சு மனக்கோயில் வரைக்கும் இருக்கிற ரகசியங்களை நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பத்தி கொஞ்சம் நல்லா யோசிங்க. இந்த கருத்துக்கள் உங்களை கண்டிப்பா சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.